இந்த குடும்பமும் ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய சிலரும் வந்து பிரபு சாருக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த டைமில் சிவாஜ் சார் இவங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சமாச்சாரம்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ரசிகர் மன்றத்தினர் சொல்கிறாங்க, பிரபு சார் எங்களை வர சொல்லியிருந்தார், அவருக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது சிவாஜ் சார் அந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்க்குறாரு. இயல்பான எந்தவித சந்தோஷமும் அந்த குழந்தைகளுடைய முகத்தில் இல்லை. டீப்பாக இதை பற்றி கேட்குறாரு. இந்த டைமில் தான் அவங்க சொல்கிறாங்க, அதாவது என்னென்னா அந்த ரசிகருடைய இழப்பு, அது மூலமாக இந்த குடும்பத்துடைய வறுமை, இவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறாங்க. இதை சிவாஜ் சார் கேட்குறாரு. கேட்டு முடிச்சுட்டு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவங்களுடைய பெயர், இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, இவங்களுடைய முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கிட்ட போயிட்டு, பிரபு ரொம்ப அவசர ஷூட்டிங் சொல்லிட்டு வெளியே போயிட்டான், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜ் சார் கிளம்பிடுறாரு. சுமார் 2 மணி நேரம் கழித்து சிவாஜ் சார் மீண்டும் அவங்கள பார்க்குறதுக்காக வராரு. ஆனால் இப்போ வந்து சும்மா வரலங்க, கையில் சில பேப்பர்ஸோட வராரு. இந்த பேப்பர்ஸை எல்லாத்தையுமே அந்த இறந்து போன அந்த ரசிகருடைய மனைவியோட கையில் கொடுத்து, இங்கே பாருமா, 3 குழந்தைகளுடைய பெயர்லையுமே ரூபாய் 50,000 அவங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அமௌண்ட்லேருந்து வரக்கூடிய வட்டியை வச்சு நீ குடும்பத்தை நடத்து. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய குழந்தைகள் பெரியவங்களாக வளர்கிற வரைக்கும் இந்த பணத்துலேருந்து வரக்கூடிய வட்டி பணத்தை மட்டுமே வச்சு உன் குடும்பத்தை நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கான அறிவுரையுமே சொல்லியும் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு சம்பவத்தை நேரில் பார்த்துட்டு இருந்த ரசிகர் மன்றத்தில் இருந்த சிலருக்கு ரொம்பவே சந்தோஷமாக வந்து இருந்திருக்கு. எல்லாரும் சிவாஜ் சாருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. ஆனால் சிவாஜ் சார் அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இங்கே நடந்த இந்த ஒரு சம்பவம், இந்த வீட்டு வாசலோட நீங்கள் எல்லாருமே மறந்துடணும், இதை பற்றி யாருமே வெளியில் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நார்மலாக சொல்லாமல் கண்டிப்போட சொல்லியிருக்காருங்க.